எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 3 சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் bounded by the line y equal to 3x plus 2 the x-axis and the ordinates x equal to minus 1 x equal to 1. ஸோ முதல்ல xy பாயிண்ட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ y ஈக்குவல் டு அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டயக்ராம் வரையலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா y ஈக்குவல் டு 3 × -1 + 2 -3 + 2 ஸோ -1. ஸோ பாயிண்ட் வந்து -1, -1 எக்ஸோட பாயிண்ட் -1னா y வந்து -1. இப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் y ஈக்குவல் டு 3 × 0 + 2 ஸோ y ஈக்குவல் டு 2. ஸோ 0, 2 ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது 1ன்னு இருக்கிறனால இதே ஈக்குவேஷனில் இதுதான் மெயின் ஈக்குவேஷன், இதில் தான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா y equal to 3 × 0 1 + 2 3 1s are 3 + 2 5. ஸோ இது 1, 5 இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ x0 மாதிரி இது y ஆக்சிஸ்லேயும் டச் ஆகும். y ஆக்சிஸில் கிராஸ் ஆகிறதுக்கு எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்து பார்க்கணும். y ஆக்சிஸில் டச் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுதுன்னா ஒய்யோட வேல்யூ 0ன்னு எடுத்து பார்க்கணும். இப்போ நான் y ஈக்குவல் டு 0ன்னு இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். y ஈக்குவல் டு 3x + 2. ஸோ 0 ஈக்குவல் டு 3x + 2 + 2 இந்த பக்கம் வச்சுன்னா -2 ஈக்குவல் டு 3x -2/3 ஈக்குவல் டு x. ஸோ பாயிண்ட் வந்து -2/3, 0. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்டுமே கிடச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கிராஃபில் இப்போ டயக்ராமில் நம்ம மார்க் பண்ணணும். இது y dash. ஸோ இது ஆரிஜின் 0, 0. ஸோ இது இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இருக்கு. இங்கே -1 -2 இங்கே 1 இங்கே 2 3 y ஆக்சிஸில் 5 வரைக்கும் பாயிண்ட் இருக்கிறதுனால 5 வரைக்கும் போட்டுக்கலாம். 4 5 1 -2 -3 -4. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் -1 எக்ஸோட வேல்யூ -1 ஒய்யோட வேல்யூ -1 இருக்குது. ஸோ இது வந்து இங்கே பாயிண்ட்டு. ஸோ -1 -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிற லைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனில் x ஈக்குவல் டு -1 x ஈக்குவல் டு 1ன்னு. ஸோ -1னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரையணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று x ஈக்குவல் டு 1ன்னா 1க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இது 1, 0ன்ற பாயிண்டில் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் வந்து 0, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 0 y ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது. 0, 2. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் 1 y ஆக்சிஸில் 5. ஒன், 5 இங்கே இருக்குது. இன்னொன்று எக்ஸ் ஆக்சிஸில் -2, 3 y ஆக்சிஸில் 0ன்றனால ஆக்சிஸ் -2 -1க்கும் 0க்கும் நடுவில் உள்ள பாயிண்ட்டு தான் -2, 3. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும்.
இப்போ இந்த பாயிண்ட் தான் -2, 3, 0. ஸோ இப்போ இதெல்லாம் ஷேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல ஷேட் ஆகும், அப்புறமா இங்கே ஷேட் ஆகும், இங்கே இருந்தது வரைக்கும். ஸோ இது வந்து பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து -1 அந்த பாயிண்ட் கட் ஆகுது, இங்கே -2/3 கட் ஆகுது, அப்புறமா இங்கே வந்து 1 வரைக்கும் கட் ஆகுது. இப்போ இன்டெக்ரல் வந்து ஏரியாவுக்கு வந்து 2 இன்டெக்ரலாக எடுத்துக்கணும். -1லேருந்து -2/3 வரைக்கும் ydxன்னு எடுத்துக்கிட்டேன். பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் தான் பண்ணுறோம். இப்போ கீழே இருக்கிறனால இது நெகட்டிவில் வர சான்ஸ் இருக்குது, அதனால மாடலஸ் போட்டுக்கலாம். இப்போ ஏரியா எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். அப்புறமா -2/3லேருந்து இங்கே வரைக்கும் 1 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் -2/3 to 1 ydx. இப்போ y வந்து 3x + 2ன்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 to -2/3 3x + 2 dx ப்ளஸ் இது வந்து -2/3 to 1 3x + 2 dx. ஸோ 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிட்டால் இன்டெக்ரல் x dxன்னு இருக்குது. -1 -2/3 இங்கே வந்து +2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோன்னா இன்டெக்ரல் dxன்னு இருக்குது. -1 -2/3 +3 இன்டெக்ரல் -2/3 to 1 x dx இருக்குது. இப்போ 4 இன்டெக்ரலாக இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. 2 × இன்டெக்ரல் -2/3 1 dxன்னு இருக்குது. 2 கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் இது இன்டெக்ரல் x⁻n ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் x⁻n வந்து இதுதான் ஃபார்முலா, x⁻n + 1/n + 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். த்ரீ × x²/2 -1 to -2/3 +2 × இன்டெக்ரல் dx வந்து x -1 to -2/3 ப்ளஸ் x²/2 3 × x²/2 -2/3 to 1 ப்ளஸ் இன்டெக்ரல் dx x அதனால் இங்கே 2 இருக்குது, 2x -2/3 to 1. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ திருப்பி அதை இங்கே எழுதுகிறேன். 3 × x²/2 -1 -2/3 +2 × x -1 -2/3 ப்ளஸ் 3 × x²/2 -2/3 to 1 +2 × x -2/3 to 1. ஸோ இங்கே வந்து 3 × அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -2/3 சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸ்கொயர், இங்கே ஒரு /2. லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் -1² ஸோ இந்த இன்டெக்ரல் முடிஞ்சு போச்சு. இது வந்து 2 × எக்ஸ் இருக்கிற இடத்துல -2/3 மைனஸ் அந்த அப்பர் லிமிட் இது வந்து -1 ப்ளஸ் 3 × எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் 1²/2 மைனஸ் -2/3² ப்ளஸ் 2 × எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் -2/3 லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 3 × 2² வந்து 4 4/3² 9, இங்கே ஒரு 2 இருக்குது, -1² வந்து 1 இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -1/2 ப்ளஸ் 2 × இங்கே -2/3 மைனஸ் இந்த மைனஸ் +1 ப்ளஸ் 3 × 1² வந்து 1/2 2² வந்து 4 4/9 இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4/9 இங்கே ஒரு 2 ப்ளஸ் 2 × மைனஸ் மைனஸ் +1 ப்ளஸ் 2/3. ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். × 9 × 9 4 - 9 -3 × 4 - 9 -5/9
9 2s are 18. இங்கே 2 into -2 plus 3 by 3. இது வந்து into 9 into 9 பண்ணணும். Nine minus 4 plus 3 into 9 minus 4 5 by 9 2s are 18 plus 2 into 3 plus 2 by 3. So minus 5 3s are 15 minus 15 by 18 வரும். இங்கே plus 15 by 18 வருது. ஸோ இது வந்து இது ரெண்டும் செப்பரேட்டாக பண்ணிவிட்டு நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். minus 15 by 18 plus 3 minus 2 1 1 2 1s are 2 2 by 3ன்னு இருக்குது. இது செப்பரேட். இது ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். இது 5 3s are 15 by 18 plus 3 plus 2 5 5 2s are 10 by 3. இது செப்பரேட் இன்டெக்ரல். ஸோ இது minus 18னால into 6 into 6 6 3s are 18 18 minus 15 வந்து 3 by 18. இங்கே into 6 into 6 10 6 are 60 60 plus 15 75 by 18. 6 3s are 18 வரும் 3 டேபிளில். 25 3s are 75 6 3s are 18. ஸோ 25 plus 1 by 6 வருது. 26 by 6 3 2s are 6 13 2s are 26. ஸோ ஃபைனலாக 13 by 3 தான் ஆன்சர். Next example 4. Find the area bounded by the curve y equal to cos x between x equal to 0 and x equal to 2 pi. ஸோ இதுக்கு வந்து எப்படி போடுறதுன்னா டயக்ராம் 0லேருந்து 2 pi வரைக்கும் போடணும். இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து 0 2 pi இங்கே இருக்குது. இப்போ நடுவில் வந்து இப்போ குவாட்ரண்ட் பை பை 2ன்றது 90 டிகிரி. அதுக்கப்புறமா 180 டிகிரியை பைன்னு எழுதலாம். 270 டிகிரியை 3 pi by 2ன்னு எழுதலாம். இது வந்து 2 pi. ஸோ இது வந்து 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. ஸோ இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸில் வந்து குவாட்ரண்ட் வந்து இப்போ இது வந்து 90 மைனஸ் தீட்டா இங்கே இருக்கும். இது 90 ப்ளஸ் தீட்டா, இது 180 மைனஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட், இது 180 ப்ளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட், இது 270 ப்ளஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட், 360 மைனஸ் தீட்டாவும் இந்த குவாட்ரண்ட், 360 ப்ளஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட். ஸோ இது ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ சி ஃபார் காஸ் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவாக இருக்கும். மீதி இந்த குவாட்ரண்ட்லேயும் இந்த குவாட்ரண்ட்லேயும் காஸ் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ். அது ஃபஸ்ட் 90க்கு முன்னாடி உள்ள 90 டிகிரி வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கும். அப்புறமா 90 ப்ளஸ் தீட்டா, இது வந்து சைனோட குவாட்ரண்ட், இது டேனோட குவாட்ரண்ட். ஸோ 90யை விட ஜாஸ்தியாக இருந்தாலும் 270 வரைக்கும் உள்ள இது எல்லாமே என்னது, அது வந்து நெகட்டிவில் தான் வரும் காசில். ஸோ இப்போ 0லேருந்து பை பை 2 வந்து பாசிட்டிவ் வரும். இது வந்து காசில் நெகட்டிவ் வரும். இங்கே பாசிட்டிவ் வரும், இங்கேயும் பாசிட்டிவ். ஸோ இப்போ 90லேருந்து 270 வரைக்கும் நெகட்டிவில் தான் வரும். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டும் காசுக்கு நெகட்டிவ். ஏன்னா இது சைனோட குவாட்ரண்ட், இது டேனோட குவாட்ரண்ட்னால. அதனால் நெகட்டிவ்னா இப்படி கீழே தான் வரும் கர்வு. அப்புறமா 270 ப்ளஸ் தீட்டா, 270க்கும் 360 ஜாஸ்தியாக வருது, எல்லாமே பாசிட்டிவ். அதனால இது மேலே வரும். இப்போ இப்படி தான் ஷேட் பண்ணணும். ஸோ இப்படி இப்போ டயக்ராம் வந்து இப்படி இருக்குது.
இப்போ ஏரியா வந்து ஸோ இது வந்து ஆரிஜின் 0,0, இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த 3 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. இப்போ இது எப்படி எழுதுறதுன்னா ஏரியா ஈக்குவல் டு 0லேருந்து π/2, 0 to π/2 y dx ப்ளஸ் 0, இப்போ இங்கே வந்து π/2லேருந்து 3π/2 வரைக்கும் லிமிட்டு 3π/2 இங்கே y dx ப்ளஸ் 3π/2 to 2π வரைக்கும் y dx. y வந்து இதில் காஸ் ஃபங்க்ஷனால காஸ் எக்ஸ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது நெகட்டிவில் வந்தாலும் இந்த ரெண்டுக்கு இதுவுமே பாசிட்டிவில் தான் வரும். இங்கே கீழே இருக்கிறனால நெகட்டிவில் வருது, அதனால் மாடலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0 to π/2 y வந்து காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த பார்ட் மட்டும், ஏன்னா கீழே வரனால ஏரியா நெகட்டிவில் வர சான்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம பாசிட்டிவை தான் மாற்றிக்கணும். π/2 to 3π/2 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இது வந்து இன்டகிரல் 3π/2 2π காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ். ஸோ இது 3 இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஏ ஈக்குவல் டு sin x 0 to π/2, இதுவும் sin x π/2 to 3π/2 plus sin x 3π/2 to 2π. So upper limit lower limit substitute பண்ணோம். upper limit sin π/2 minus sin 0 plus இது x இருக்கிறது 3π/2ன்றது 270 degree. So sin 3π/2 minus sin π/2 plus sin 2π minus sin 3π/2. sin 90 ஓட வேல்யூ 1, sin 0 0 ஆகிடும். ப்ளஸ் sin 270 டிகிரியோட வேல்யூ வந்து -1, sin π/2 வந்து -1, sin 360 டிகிரியோட வேல்யூவும் 0, இங்கே வந்து மைனஸ் sin 270 டிகிரியோட வேல்யூ வந்து -1. ஸோ ஃபைனலாக 1 இருக்குது, -1 -1, இப்போ மாடுலஸ் இருக்கனால -2 இது +2ன்னு ஆகிடும். -1 +1, 1 2 1 + 2 + 1 வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.